எனக்கு தெரிஞ்சு ஹிந்தியை ஆட்சி மொழியாக அமைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதனை முதல் ஏற்றுக்கொண்ட ஒரு மாநிலங்கள்ல ஒன்றுதான் பீகாரும் கூட. அப்பேற்பட்ட மாநிலத்தை நீங்க எப்படி வச்சிருக்கீங்க? முன்மொழி கொள்கையை வந்துட்டு தமிழகத்துல திணிக்க பாக்குறீங்க. ஆனா நீங்க திணிச்ச எல்லா இடத்துலயும் சாதிச்சிட்டீங்களாங்கிற கேள்விக்கு இதுவரைக்கும் ஒருத்தர் கூட பதில் சொல்லலையே. திமுக காரர்களினுடைய குழந்தைகள் படிக்கிறாங்க, பேர பிள்ளைங்க படிக்கிறாங்க, படிச்சுட்டு போட்டோம். அதை வச்சு தமிழ்நாட்டில் 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. இப்போ எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் படிக்கும்போது தமிழ் மீடியம் படிச்சதுனால ஹிந்தி தெரியாது. நான் வெளிநாட்டிற்கு வந்த பிறகு நான் கத்துக்கிட்டேன். இதேதான் அன்னைக்கிட்ட வந்துட்டு அன்னைக்கு சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லும் போது, அண்ணா உங்க திறமையை பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும், நீங்க 30 நாள்ல ஹிந்தியை படிச்சிருவீங்க, ஏன் ஹிந்தியை எதிர்க்கிறீங்க அப்படின்னு கேட்கும் போது அண்ணா அழகா பதில் சொன்னாராம், எஸ் நீங்கள் சொல்றது சரிதான், 30 நாள்ல நான் ஹிந்தியை கற்றுக்கொள்வேன், ஏனென்றால் 30 நாளைக்கு மேல கத்துக்காம இருக்க அதுல என்ன இருக்குன்னு கேள்வி கேட்டாராம். இப்படியெல்லாம் எதிர்ப்பதற்கு காரணம் என்னவென்றால் பீகார் மாதிரி வறுமையான ஒரு மாநிலமாக நம்ம மாறிடக்கூடாது என்பதற்காகத்தான், வடக்கை விட தெற்கு வளர்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான் உண்மையிலே தமிழகத்தை பொன் பூமியாக மாற்றினார்கள். நான் திராவிட கட்சிக்கு சப்போர்ட் அல்ல, ஆனா தமிழகத்தை கழித்து விட்டு பிற மாநிலங்களை உற்று நோக்கி விட்டு இங்க வாங்க. ஓப்பனா சொல்ல போனா சவுத்துல இருக்கக்கூடிய எல்லா பொலிட்டிஷியன்ஸுமே சல்யூட் பண்ண தகுதியானவர்கள் தான். நீங்க அதை புரிஞ்சுக்கணும். சரியா? நீங்க சொல்றது அத்தனையும் நாங்கள் அப்படியே நம்பிட்டு போறதுக்கு நாங்கள் ஒன்றும் பைத்தியம் அல்ல. அதையும் நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். மோடிஜி உனக்கு ரிக்வெஸ்ட் பண்றா, எலெக்ஷன் டைம்ல அப்படி சொல்லக்கூடாதுங்க போய்